அவர் கிருபை இன்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பயம், கவலை, அவிசுவாசம் இதுல இருந்து நீங்க வெளியே வரலன்னா ஒரு அற்புதத்தை நீங்க பெறவே முடியாது. ஆண்டவர் யவீரின் பிள்ளையை உயிரோடு எழுப்புற சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம். இயேசு 3 பிணங்களை உயிரோடு எழுப்பினார். அதுல ஒரு பிணத்தை எழுப்புற, சிறு பிள்ளையை எழுப்புற ஒரு சம்பவத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35 41 வரை வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வாய்கிட்ட வைங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், ஐயா உம்முடைய பிள்ளை மரித்து போய்விட்டது, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இனி ஜெபம் பண்றதுக்கு ஏசப்பாவை கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எதுக்கு அவரை, ஏன்னா ஏற்கனவே அவரை கூப்பிட விட்டு அவர் வந்துகிட்டு இருக்கிற வழியில தான் பெரும்பாலான ஸ்திரியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. அவளுக்கு 12 வருஷமா ஊரல் இருந்தது. அந்த ஊரல் உள்ளவள் இயேசுவை தொடுவதற்காக போகிறாள். தொட்ட உடனே அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. புறப்பட்ட உடனே இது யார் தொட்டான்னு கேட்கிறாரு. அதை நடுங்கி கொண்டு இருக்கிற நேரத்திலே உடனே இயேசு ஸ்திரியே சமாதானத்துக்கு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்துங்கிறார். இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறது தான் லேட் ஆயிட்டு. இயேசுவே ஜபாலை தலைவன் பிள்ளைக்கு சுகமில்லை என்று சொல்லி ஜெபம் பண்றதுக்கு அழைப்பு கொடுத்தாச்சு. இயேசு வந்துகிட்டு இருக்கிற வேலையில தான் இந்த பெரும்பாலான ஸ்திரிக்கு ஒரு அற்புதம் நடக்கு. அதனால இந்த ஜபாலை தலைவன் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. லேட் ஆறதுக்குள்ள எங்க புள்ள என்ன செஞ்சு போச்சு, செத்து போச்சு. செத்து போன உடனே துஷ்டி வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்றாங்க, ஐயா புள்ள மரிச்சு போச்சியா, இனி ஏன் போதகரை என்ன செய்றீங்க, வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இவ்விதமாய் பேசிக்கொண்டு இருக்கையில் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு முந்தின சம்பவத்தை சொல்றாரு. அந்த பெரும்பாலும் ஸ்திரீ சம்பவம். நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு இயேசு வரல, அதனாலதான் புள்ள செத்து என்னெல்லாமோ பேசியிருப்பாங்க. ஆனா என் தேவன் லேட்டா வந்தாலும் கரெக்டா செய்வார். கை தட்டுவோம். கரெக்டா செய்வார். ஹல்லேலூயா. வந்த உடனே என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, அவர் எப்பா அற்புதத்துக்கு தடையான வார்த்தைகளை ஜனங்கள் யூஸ் பண்றாங்க, நான் அற்புதம் செய்யறதுக்கு தயாரா வந்திருக்கிறேன், செத்தவனை உயிரோட எழுப்ப வந்திருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கணும்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குங்கிறதுதான் அந்த வசனத்துல நம்ம தியானிக்க போறோம். இயேசு டக்குன்னு சொல்றாரு, ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் மரித்து போயிருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் மரித்து போயிரு, சுகம் மரித்து போயிருக்கிறது, ஆரோக்கியம் மரித்து போயிருக்கிறது, ஐஸ்வர்யம் மரித்து போயிருக்கிறது, சமாதான சந்தோஷம் மரித்து போயிருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அதை அந்த மரித்து போன ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் உயிரோடு எழுப்ப போகிறார். சொல்லுங்க, உயிரோடு எழுப்ப போகிறார். இயேசுவின் நாமத்தில் மரித்த ஆசீர்வாதம் உயிரடைய போகுது. ஆனா என் ஆண்டவர் அந்த மரித்து போன ஆசீர்வாதத்தை உயிரடைய செய்வதற்கு அந்த இடத்துல என் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. 2 வார்த்தை தான் யூஸ் பண்ற. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு.
ஏன்னா தேவன் அற்புதம் செய்யணும்னா எது தேவை? விசுவாசம். சத்தமா சொல்லுங்க, எது தேவை? விசுவாசம். சொல்லுங்க, தேவன் அற்புதம் செய்யணும்னா விசுவாசம் தான், விசுவாசம் தான் மெயின். ஆனா அந்த அற்புதத்தை தடை பண்றது என்ன தெரியுமா? பயம். இதை இயேசு நல்லா புரிஞ்சு வச்சனாலதான் துஷ்டி வீட்டுக்குள்ள வந்த உடனே சொல்லிட்டாரு, பயந்துராத, உள்ள செத்து போச்சே, எல்லாம் முடிஞ்சு போச்சே, சுகம் போயிட்டு, ஆரோக்கியம் போயிட்டு, செல்வம் போயிட்டு, சமாதானம் போயிட்டு, பழைய பவர் போயிட்டு அப்படின்னு உன் வாழ்க்கையோ எதிர்காலத்தை குறித்து நீ பயந்துட்ட, நீ இந்த பயத்தோடு கவலையோடு சந்தேகத்தோடு நீ ஜெபம் பண்ணுனா உன் வாழ்க்கை அவுட். ஆனா நான் ஜெபம் பண்றேன், நான் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடுவேன், நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடுவேன். நீ எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்துக்கு தான் அற்புதம் செய்ய முடியும். அந்த விசுவாசத்துக்கு நேர் எதிரி யாரு தெரியுமா? பயம். சொல்லுங்க, விசுவாசத்திற்கு நேர் எதிரி பயம். அதனாலதான் அந்த 2 வார்த்தையுமே யூஸ் பண்றாரு. பயப்படாதே, உள்ள போயிட்டே, உள்ள செத்து போச்சே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு நான் கிரியை செய்ய முடியாதப்பா. எடுத்தவனே சொல்லிட்டாரு, பயப்படாதே. எதுக்கு பயப்படக்கூடாது? விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் இருக்கிறவனுக்கு பயம் வராது. பயம் இருக்கிறவனுக்கு என்ன வராது? விசுவாசம் வராது. பக்கத்து பாருங்க, பயம் இருக்கிறவனுக்கு விசுவாசம் வராது. விசுவாசம் இருக்கிறவனுக்கு பயம் வராது. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. இந்த 2க்கும் கனெக்ஷனே கிடையாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? இருள் இருக்கிற இடத்துல, ஐயா விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. கை தட்டும், பயம் இருக்காது. அப்போ பயங்கிறது என்னங்கிறது உனக்கு தெரியணும். மொத்தத்துல பயம் இருக்கு, ஆனா பயத்தினுடைய உள்ள கூட்டாளிகள்லாம் யாரு தெரியுமா? சொல்லுங்க, பயத்தினுடைய கூட்டாளி யாருன்னா கவலை. உங்க அற்புதத்துக்கு எது தடைங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அடுத்த செகண்டே ஹீலிங் நடக்கும் உங்களுக்கு. அடுத்த செகண்டே ஹீலிங். நீங்க சுவிசேஷ கூட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்கு தெரியுமா? முதல்ல ஃபுல்லா வார்த்தையை கொடுத்து பயத்தை வெளியே தள்ளுவாங்க, அவிசுவாசத்தை வெளியே. ஏசு உங்க வாழ்க்கையில வந்து அது நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் அப்படின்னு அந்த வார்த்தையை கொடுத்து 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 உன் மண்டையில இருக்கிற பயம் கவலை எல்லாம் வெளியே தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க, ஹீலிங் நடக்கும். இதுதான் மெத்தட். ஏன்னா பயம் போயிட்டுன்னா விசுவாசம் வந்துரு. விசுவாசம் வந்துட்டுனா அற்புதம் நடந்துட்டு. கை தட்டும், அற்புதம் நடந்துட்டு. அதனாலதான் துஷ்டி வீட்டுக்குள்ள வந்த உடனே போட்டாரு, பயந்துராத, வாழ்க்கை போச்சே, புள்ள போச்சே அப்படி மட்டும் பயந்துராத சொல்லிட்டு விசுவாசம் உள்ளவனாக. தேவன் சொன்னா அவனுக்கு தைரியம் வராமையா இருக்கும். வந்துட்டு அடுத்து என்ன நடக்கும் பாருங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல். இந்த 3 பேரு தான். இயேசு சொன்ன விஷயம் இருக்கியா, அவர் பயப்படக்கூடாதுன்னு சொன்னா பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. ஏன்னா பயந்தாங்குழிய கூட்டு போனா ஒண்ணுமே நிச்சயாது. போன பைபிள் ஸ்டடியில பார்த்தானே, போன பைபிள் ஸ்டடியா முந்தின பைபிள் ஸ்டடியா தெரியல, 32,000 பேர்ல கடைசியில 300 பேரை தான் என்ன செஞ்சாரு, கொண்டு போய் தான் மீதியான ஓட வரட்டி மீட்டு கொண்டார். அப்ப அந்த 300 பேர்ல அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கழிக்கிறாரு? முதல் லிஸ்ட் எவன் கழிகிறான் தெரியுமா? பயமும் திகழும் உள்ளவன் அவன் வீட்டுக்கு அவனை அனுப்பி விட்டுருன்ற. ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லாத இடத்துல தேவனே இருக்க மாட்டார்.
அதனாலதான் யாரை கூட்டு வர்றாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. தன்னை நல்லா புரிஞ்சு கொண்டவன். அவர் பயப்படக்கூடாதுன்னு சொன்னா பயப்படக்கூடாது. அவர் விசுவாசம் உள்ளவனா இருந்தா இப்ப பலபடி எழுப்புவாரு. அப்படி நம்புறவன் அந்த 3 பேரை தான் உள்ள கூட்டு போனாரு. ஏன்னா பயங்கிறது என்னன்னா நிறைய பேருக்கு தெரிய முடியும். பயங்கிறது என்னது? ஒரு ஆவி. உனக்கு அற்புதத்தை தடை பண்ண, உனக்கு வியாதியை வர வைக்கிறதுக்கு அவன் பயத்தை தான் அனுப்புவான். உனக்கு அற்புதத்தை தடை பண்றதுக்கு, அற்புதம் நடக்கலைன்னா, கடன் அடைக்கலைன்னா, இந்த வியாதி கடைசர இருந்துட்டுன்னா, நம்முடைய மாப்பிள்ளை திருந்தாமலே போயிட்டாருன்னா, நம்ம மனைவி திருந்தாமலே போயிட்டாருன்னா, நம்முடைய பிள்ளை கடைசர இப்படியே இருந்துட்டுன்னா, இப்படியே போட்டு மண்டையை போட்டு குழப்பி அந்த பயத்தை கொடுப்பான். பயத்தினுடைய கூட்டாளி யாருன்னா கவலை. ஐயோ, என் மனைவி இப்படி இருக்கா, என் கணவன் எப்படி இருக்கா, என் பிள்ளை எப்படி இருக்கு, என் தொழில் எப்படி இருக்கு. அந்த கவலை வந்த உடனே அடுத்து என்ன வந்துடும்? ஜோம் பண்ணும் போது. ஆனா ஜோம் பண்ணும் அந்த ஆளு. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணும், 5 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணும். ஐயா, பயமும் கவலை உள்ளவன் ஜோம் பண்ணும் போது அங்க என்ன வந்துருது? சந்தேகம். என்ன வந்துருது? வரலைன்னா என்னச்சிய, அற்புதம் நடக்கலைன்னா என்னச்சிய, தேவன் கைவிட்டார்னா என்னச்சிய. அப்ப நம்ம இப்படி பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோமா? மாம்சத்துல எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எல்லாம் சொல்லுங்க. பயம் கவலையை கொண்டு வரும், கவலை சந்தேகத்தை கொண்டு வரும். இது டோட்டலா இதுக்கு பேரு தான் என்னது? பயம். இயேசு உள்ள வந்தோன்னு சொல்ற, பயந்துராதப்பா, விசுவாசம் உள்ளவனாயிரு. எதுக்காக சொன்னோம்னா, நீங்க காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம், 5 மணிக்கு எந்திரிச்சு பண்ணலாம். ஆனா ஜெபம் பண்ணும்போது இருக்கிற வேகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்ப எங்களுக்கு கூட்டாளிகள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஸ்தோத்திராங்க, வேகவா இரு. நீ சொல்லும் போதே அவர் தந்தா வாங்கிக்கிறோம், கரெக்டா என்ன செய்ய முடியும்? அப்படியே நீங்க ஜெபம் பண்றதுனாலதான் இயேசு முதல்ல போட்டாரு. எப்பா ஆசீர்வாதம் ஏன் மரித்து கிடக்குன்னா, நீ பயத்தோடே நீ ஜெபம் பண்ற, சந்தேகத்தோடே ஜெபம் பண்ற, நீ கவலையோடு இருக்க, உன் முகத்துல ஒரு சிரிப்பே கிடையாது. இப்ப நீங்க தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். நீ சிரிக்கலன்னா நான் 100% ப்ராபஸியா சொல்ல முடியும், சீக்கிரம் உனக்கு ஆயுசு குறைஞ்சிரும், சீக்கிரம் வியாதியில விழ போறீங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க, ஆயுசு கூட போது, சுகத்தை நீ பெற போகிறாய். கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே உணர்த்தினா செய்தி எடுக்கும் போதே எனக்கு அந்த உணர்த்தை கொண்டாரு. சிரிக்கணும். ஏன் ஒரு ஊழியக்காரங்க கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த அபிஷேகத்தை கொண்டு எல்லாரையும் சிரிக்க வச்சு குதிக்க வைக்காங்கன்னா, நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுல இருக்கிற விஷயம் எதுலையும் கிடையாது. நீ எப்பொழுதும் முகத்தை அப்படி இறக்கிக்கிட்டு இறுக்கிக்கிட்டு, அது அறிவாளி மாதிரி தெரியும், ஆனா அது வெறும் முட்டாளா மாறிடுவோம் நம்ம. அது சீக்கிரம் வியாதி வர்றதுக்கு நீங்க கதவை திறந்து விடுறீங்க. சிரிங்க, சிரிக்கிற மனிதனோடு கூட ஒட்டிக்கிறீங்க. உம்முன்னு இருக்கிற ஆளோட நீங்க இருந்தீங்க, அந்த ஆளுக்கு வியாதி வரும், கூட இருக்கிறவங்களுக்கு வியாதி வரும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றி, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றி, சந்தோஷம் என்னில் பொங்குதே. நான் சென்னை மகாலிபுரத்துக்குள்ள ஒரு ஊழிய பயிற்சி முகாம் போயிருக்கும் பொழுது, எனக்கு டீச்சிங் கொடுத்த எல்லாமே வெளிநாட்டு ஊழியக்காரங்க தான். அது ஆண்டவருடைய கிருபையோ என்னமோ தெரியல. நான் 10வது செமினார் போகும் பொழுது அவ்வளவும் ஃபாரினர்ஸ் தான். அதுல தீர்க்கதரிசின்னு சொல்லி ஒரு ஆள் ஒல்லியா இருப்பார். அவர் மேடை ஏறுவார் பாருங்க, மைக்க புடிச்சிட்டு அந்த ஸ்டேஜ்ல இங்க இருந்தே சிரிச்சுட்டு ஓடுவாரு, அங்க இருந்தே சிரிச்சுட்டு. நான் என்ன மனுஷன் ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி நினைச்சேன். ஆனா நான் ட்ரைனிங் எடுத்த காலத்துல கூட அந்த சிரிப்புக்கு இவ்வளவு அற்புதம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்பதான் அது ஆழமா படிக்கதான் தெரியுது. அப்பா, அது சிரிக்கிறவன்ட்ட தான் விசுவாசம் இருக்கு. ஒருத்தன் சிரிக்காம உம்முன்னு இருக்கான்னா ஏதோ நினைச்சு கவலையில இருக்கான், ஏதோ பயத்துல இருக்கான்,
ஏதோ பயத்துல குழப்பத்துல சந்தேகத்துல இருக்கிறான்னா முழு பிசாசு அங்கதான் இருக்கு. சிரிச்சா தேவன் இருக்கிறார். கை தட்டுவோம். சிரிச்சா தேவன் இருக்கிறார். 2 தீமோத்தி 1:7 எடுத்து வாசித்து பாருங்க. 2 தீமோத்தி 1:7. தேவன் நமக்கு எல்லாம் நெஞ்சில கை சொல்லுங்க. அந்த வசனம் எல்லாம் டெய்லி அறிக்கையிடணும். நீங்க தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை நெஞ்சில கை கொடாமல் சொல்லுங்க. தேவன் தேவன் நமக்குங்கிறது எனக்குன்னு சொல்லுங்க. எனக்கு தேவன் தேவன் எனக்கு எனக்கு பயமுள்ள. பயமுள்ள ஏன் பவுல் முதல்ல அதை கொண்டு வராரு? அதுல இருந்து நீ வெளியே வந்துட்ட, எல்லா அற்புதத்தை ஈஸியா தட்டிட்டு போயிருவ. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஐயா, டாக்டரே உன்னை பயங்காட்டி இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஐயா, அந்த டாக்டரை விட எனக்குள்ள ஒரு டாக்டர் வாழ்றாரியா. அவர் சொல்லி இருக்கிறாரு, நீ பயப்படாதன்னு இருக்கிறாரு. நான் பயப்படவே மாட்டேன். செத்து போன மனுஷனுக்கே சொல்லிட்டாரு பயப்படாதன்னு. இப்ப எனக்குள்ள உயிர் இருக்கு. எவ்வளவு பெரிய வியாதியா இருக்கட்டுமே, நான் பயப்படவே மாட்டேன். நான் பயப்படவே மாட்டேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்ப தேவனுடைய கரத்திலிருந்து வர்றதெல்லாம் என்னது? பலம். பலம்னா என்னது? தைரியம். தைரியம்னா என்னது? விசுவாசம். என்னதான் வருதுன்னு பாத்துருவோம். பிசாசே நீ என்னதான் செஞ்சிருவா பாத்துருவோம். உன்னை விட என் ஆண்டவர் பெரியவர். நீ எத்தனை வியாதியை கொடுறா, நீ எத்தனை சோதனை சோதிச்சு பாருடா, உன்னை விட எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர்டா அப்படின்னு ஒரு தைரியம் உள்ள ஆவியை தான் தேவன் கொடுத்திருக்கிறாரா. கை தட்டும். கொடுத்திருக்கிறாரா. அன்பும் அப்படின்னா என்னது? என்னை ஜபத்தை தடுக்கிறதுக்கான நீ பயத்தை கொடுக்கிற. அதெல்லாம் நான் என்ன பயத்தை கொடுத்தாலும் என் அப்பாவை தேடிக்கிட்டு தான் இருப்பேன். என் அப்பா சமுத்திரம் போய்கிட்டு தான் இருப்பேன். ஐயா, என்னால நிக்க முடியல, குனிய முடியல, உருண்டுகிட்டாவது போயிருவேன். என் அப்பாவை லவ் பண்ணுவேன், அன்பு காட்டுவேன். ஏன்னா அந்த ஆவியை தான் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. வெள்ளனுள்ள ஆவி. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ள ஆவி. என்ன பிசாசே என்ன பயங்காட்டுறியா? பயம், கவலை, சந்தேகம் இருந்துன்னா பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். என்னை சிரிக்க வைக்கிறாரு, தைரியமா இருக்க வைக்கிறாரு. அப்ப தேவன் இருக்கிறாரு. இப்ப எனக்குள்ள என்ன நடக்கு? எனக்குள்ள என்ன நடக்கு? பயம் நடக்கா? அப்போ மேல்படியா வில்லம் ஒருத்தன் வந்துட்டான். நீங்க அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அடுத்து கவலை ஆவி வந்துரும். அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா சந்தேக ஆவி வந்துரும். அந்த சந்தேக ஆவி வந்தா நீ 3 மணி நேரம் என்ன 5 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் கதை நடக்காது. கதை நடக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. க்ளோரி க்ளோரி க்ளோரி. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. சொல்லுங்க. பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வொர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த விஷனை தரிசனமா காட்டினார். இந்த 2 பக்கமும் நடுவ படபட 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 படபடான்னு வேகமா அடிக்கி. நான் நினைச்சேன் ஏதோ ஒரு ஹீலிங் நடந்திருக்கு ஆராதனையில அப்படின்னு. இன்னைக்கு காலையில தான் ஒருத்தர் சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு ஸ்பீடா சனிக்கிழமையில இருந்தே அடிச்சுச்சான். ஞாயிற்றுக்கிழமை நீங்க சொல்லும் போது அது எனக்கு தான் பாஸ்டர். அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே சரியாயிட்டு. ஆனா ஆராதனை முடிஞ்சு சொன்னாங்க, ஆராதனை முடிஞ்சு அவங்க யார்ட்ட ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்க சொன்னாங்களா எனக்கு தான்
ரொம்ப ஸ்பீடா அடிச்சிச்சு அப்படின்னு. எத்தனை பேருக்கு அடிச்சு தெரியல, அத்தனை பேருக்கும் சுகம் தான். கை தட்டும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் தைரியத்தின் ஆவி. எந்த வியாதியை குறித்து பயப்படாது. எந்த வியாதியை குறித்து நீங்க பயப்படாது. அதனாலதான் முக்கியமா பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை தான் கூட்டு போறாரு. ஏன்னா மத்த லிஸ்ட் எல்லாம் கூட்டு போனா உள்ள இருக்கிற ஆளையும் பயங்காட்டி எல்லா அற்புதத்தையும் தடுத்துருவான்னு சொல்லிதான் 3 பேரை கூட்டு போனார். உள்ள போன உடனே என்ன நடக்கும் பாருங்க. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? துஷ்டி வீட்டுல அழுதுட்டு தானே இருப்பாங்க. துஷ்டி வீட்டுல அழுதுட்டு தானே இருப்பாங்க, சிரிச்சுட்டா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல சிரிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரோ என்னமோ தெரியல. இல்லை, மறிக்கவில்லை. அந்த இடத்துல ஏன் அழுவுறீங்கன்னு கேக்குறாரு. என்ன பயம் இருக்கிற இடத்துல தானே என்ன வரும்? அழுக வரும், கவலை வரும். போயிட்டாங்களே, கவலை வரும், சந்தேகம் வரும். இயேசு சொல்றாரு, ஏன்பா அழுவுறீங்க? அப்ப என்ன அர்த்தம்? விசுவாசம் இருந்தா நீங்க அழக்கூடாது, அற்புதம் நடக்கும். எவ்வளவு பெரிய வியாதியா இருக்குமே, டாக்டரே கைவிடட்டுமே, என் அப்பா கைவிட மாட்டார். கை தட்டும். என் அப்பா கைவிட மாட்டார். என் அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய நோயும் சாதாரண தான், தூசி ஊதி விட்டு போயிடுவாரு. மனுஷனால் வேணா கூடாம இருக்கும், தேவனால் எல்லாம் கூடும். கை தட்டும். தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. பயம் படபட 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 படன்னு வருது வச்சுக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? நான் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லல, ஊழியக்காரங்களுக்குமே அப்படி வரும், எங்களுக்கே வரும். அப்ப நாங்க கண்டுபிடிச்சிடும், ஓஹோ ஸ்பிரிட் சரீரத்தை தாக்குது, பயத்தின் ஆவியே, பிசாசின் ஆவியே. ஏன்னா தேவன் கொடுக்கலையா? தேவன் கொடுக்கலன்னா அப்ப யாரு கொடுத்திருக்கா? பிசாசு நம்மளை தாக்குறான். வெளியே போ இயேசுவின் நாமத்து, பயத்தின் ஆவியை கட்டுகிறேன் அப்படின்னா, கவலை ஆவி, சந்தேக ஆவி, பயத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, எல்லா ஆவியும் சேர்ந்ததான் அந்த பயத்தோடைய கூட்டாளிகள். அவனை கட்டி வெளியே தள்ளிட்டீங்க, அற்புதம் வந்துடும். ஏன்னா அவன் வெளியே போயிட்டா விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்துட்டுனா அற்புதம் வந்துடும். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்றார். அவருடைய இருதயத்துல விசுவாசம் இருந்துச்சு. இயேசு விசுவாசத்துல பேசுறாரு. உள்ள செத்து போச்சாங்கிறது இயேசுடைய இருதயத்துல இல்ல, விசுவாசம் தான் இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் பேசுவான். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வாரியா? யாருக்கு செய்யறதா இல்ல, எனக்கு செய்வார். ஏன்னா நான் அவர் பிள்ளை, எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார்ல, எனக்கு செய்வார் அப்படின்னா அவன் இருதயத்துல அது இருக்கு. இருதயத்துல என்ன இருக்கு? இந்த வியாதி என்ன அழிச்சிருமோ, இந்த கடன் பிரச்சனைகள் என்ன அழிஞ்சிருவானோ, ஐயோ குடும்பத்தை நடத்த முடியுமோ, கடைசி காலத்துல எனக்கு யார் காப்பாற்றாம போயிடுவாங்களோ, அந்த பயம் இருதயத்துல இருந்துச்சுன்னா அவன் வாயில அதான் ஒரு இயேசுடைய இருதயத்துல என்ன இருந்துச்சுன்னா, பிள்ளை உயிரோட இருக்கியா? நித்திரையா தான் இருக்கு, தூங்கிக்கிட்டு தான் இருக்கு, சாகல. அவர் இருதயத்துல இருந்தனால அதை பேசுறாரு. பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார். அடுத்து கிரியுள்ள விசுவாசத்தை காட்ட ஆரம்பிச்சார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். உலகத்தானுக்கு இந்த சத்தியம் எல்லாம் கிண்டல் அடிக்கதான் செய்வாங்க. அது எப்படியா? செத்தவனை உயிர் இருக்கு, வியாதியை வச்சுட்டு ஒரு வியாதி இல்ல, எல்லா வியாதியும் இயேசு சுமந்து தீர்த்துட்டாரா? விசுவாசங்கிறது கண்ணுக்கு தெரியாது. இயேசு மரிச்சாரா மரிக்கலையா? சொல்லுங்க பாப்போம். எதுக்கா மரித்தாரு? எல்லாருமே பாவத்துக்காக மரிச்சார், பாவத்துக்காக மரிச்சார், இத சொல்லிக்கிட்டே குளிக்கல போயிடாதீங்க. பாவத்துக்காக மட்டும் மரிக்கல, வியாதிக்காக மரிச்சிருக்கிறார். கை தட்டுறோம். வியாதிக்காக மரித்திருக்கிறார், உன்னுடைய தரித்திரத்துக்காக மரித்திருக்கிறார், உன்னுடைய நிந்தை அவமானத்துக்காக மரித்திருக்கிறார், உன் சத்ருவின் தலையை நசுக்க மரித்திருக்கிறார். அப்ப அது உண்மைனா உன் சத்ரு அழிஞ்சு ஆகணும், உன் நோய் குணமாய் ஆகணும், உன் வறுமை ஒளிஞ்சு ஆகணும். அதுதாங்க விசுவாசம். கை தட்டுவோம். அதுதான் விசுவாசம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. பிள்ளையின் தகப்பனையும் தாயோடும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம்.
உயிரோட எழுப்பிட்டார். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால் உடனே அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவன் 12 அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரமித்தார். ஏன் தேவன் எல்லாமே ஒரு பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்யும் தான் விரும்புவார். ஏன்னா அப்பமே அவர் செஞ்சிருக்கிறாருன்னா அவர் சொல்லிட்டும் போயிட்டாரு, எப்பா நான் செய்யும் போதே பிரமித்தாங்களா. ஆனா அதே தேவன் தான் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்ன மாதிரியும் செய்வான், அதை விட மேலா செய்வான்னா அப்ப அந்த பிரமிப்பிலே ஒரு வித்தியாசமா செய்ய போறார். கைத்தட்டும், வித்தியாசமா செய்ய போறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சந்தேகப்படாது. சும்மா செத்து போயிடணும் அப்படிலாம் நினைச்சு பயப்படாதீங்க. இருதயத்துல இருந்துச்சுன்னா வாய்க்கு வந்துடும். வாய்க்கு வந்துட்டுன்னா பயம் வந்துட்டுன்னு அர்த்தம். பயம் வந்துட்டுன்னா கவலை வந்துட்டுன்னு அர்த்தம். கவலை வந்துட்டுன்னா சந்தேகம் வந்துட்டுன்னு அர்த்தம். சந்தேகம் வந்துட்டுன்னா நீ முட்டி முட்டி ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் என்ன செய்யாது, கேட்கப்படாது. ஒரே வழி, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாக கை தட்டுமா. ஹல்லேலூயா. இயேசு தண்ணி மேல நடந்து வர சம்பவத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 வாசித்து பாத்தீங்கன்னா, மத்தேயு 14 22 இருந்து 29 வரை வாசி. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். இயேசுடைய வாழ்க்கையில எப்பொழுது ஒரு கூடி ஜெபிச்சாலும் தனியா பிதாவோடு உறவாடுவார். அவர் அந்நிய பாஷை பேசி உறவாடுறாரு, எப்படியோ தனித்து உறவாடுவார். என்ன, தேவனுடைய குரலை கேட்க. சீசர்களை அனுப்பி விட்டாரு, தனியா போயிட்டாரு. அங்க இயேசுக்கு வெளிப்பாடு வந்துட்டு, ஐயா அந்த படகுல பிரச்சனை வரப்போது, கடல் கொந்தளிக்க போது, இப்போ உங்க சீசர்கள்லாம் தடுமாற போறாங்க. பிதாவுடைய குரலை கேட்டாரு, ஆவியானுடைய சத்தத்தை இயேசு கேட்டுட்டாரு. என்ன நடக்கும் பாருங்க. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இரவில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இதுதாங்க நம்முடைய தேவன், கிரகிக்க முடியாத தேவன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே நடுக்கடல்ல யாரா உன்னை காப்பாத்த வர முடியுமா? இப்போ நடுக்கடல்ல யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா நீங்க போன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கவர்மெண்ட் கப்பலை அனுப்பி உங்களை காப்பாத்துறதுக்குள்ள உயிர் இருக்குமா? ஆனா என் ஆண்டவருடைய பிளானை பாருங்க. அவர் தனித்து ஜெபம் பண்ணார்ல, அங்க பிதா பேசிட்டாரு. யாரெல்லாம் தனித்து ஆண்டவரோடு அந்நிய பாஷையில தனித்து ரொம்ப நேரம் பேசுறீங்கன்னா உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா லிஸ்டும் ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். கைத்தோட்டமா எல்லா லிஸ்டும் வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா. உடனே அற்புதம் செய்ய நடு ராத்திரியிலே நடு கடலிலே நடந்து வருகிறார். வந்த உடனே சீசர்களை பார்த்து பேசுறாரு. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு பயத்தினால் கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பயம் ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்கும்? பதட்டத்தை கொடுக்கு. நரம்பு ஆடுது. அந்த காட்சியில காட்டின மாதிரி ஹார்ட்டே துடிக்குது, வேகமா அடிக்குது. என்ன நடக்க போதோ. ஆனா அங்க இயேசு ஒரு சீசர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். உடனே எப்பா, அற்புதத்துக்கு தடையே இந்த பயம்தானப்பா. இந்த நரம்பு தளர்ச்சி தானே, பயத்தினாலதானே நரம்பு படபடப்புன்னு அடிக்கி, இருதய ஸ்பீடா அடிக்கி. இது பிசாசுடைய ஸ்பிரிட் இல்ல, பிசாசுடைய ஆவி இல்ல. இது இருந்தானா அற்புதம் செய்ய முடியாதே. உடனே வார்த்தை கொடுக்கிறாரு. உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நான் தான் அப்படின்னா என்ன? நான் இருக்க உனக்கு பயமே. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். நான் எதுக்கு பயப்படணும்? சொல்லுங்க, எதற்கு பயப்பட வேண்டும்? தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னோடு கூட 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 இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை கிடைச்ச அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு என்ன நினைக்காருன்னா, அவன் என் மேல விசுவாசம் வச்சுட்டான்னா பயம் வெளியே போயிரும்.
பயம் வெளியே போயிட்டுன்னா அவனுக்கு நான் அற்புதம் செஞ்சிருவேன். நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்ன உடனே அடுத்த வினாடி பேதுருக்கு தைரியத்தை பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, நீரேயானா, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அவனுக்கு பாருங்க, அதுவரை அசுத்தாவி நினைச்சு பயந்துகிட்டு இருந்தவன், கடலை பார்த்து பயந்தவன், காற்றை பார்த்து பயந்தவன், இப்ப சொல்றான் நான் தண்ணி மேல நடந்து வரட்டா, நான் தண்ணி மேல நடக்கட்டுமா, நீங்க கூப்பிட்டா நான் இப்ப குதிச்சிருவேன். அவனுக்கு பாருங்க, கடல் அவனுக்கு ரோடு மாதிரி தெரியுது. பயம் இருக்கிறவனுக்கு தண்ணி கடவுளே, பாருங்க, பயம் இருக்கிறவனுக்கு கடவுளே பிசாசு மாதிரி தெரியுது அவனுக்கு. ஆனா தைரியம் வந்த உடனே தேவன் என்னோடு இருக்கிறாரியா, நானும் தேவனும் ஒன்னா இருக்கிறேன் ஐயா, தேவன் என்ன செய்ய முடியுமோ அதே மாதிரி என்னாலும் செய்ய முடியும். நீங்க தண்ணி மேல நடக்கீங்களா, நானும் நடக்கிறேன். விசுவாசம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுக்கும் பாருங்க. ஆண்டவர் முதல்ல பயத்தை வெளியே தள்ளுறாரு, அடுத்து தைரியத்தை கொடுக்கிறாரு. சரி ஆசைப்படுறியா வான்ட்டாரு. அதற்கு அவர் வா என்றார். வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ரோட்ல நடந்த மாதிரி நடந்திருக்கான் பாருங்க, தண்ணி மேல நடந்தான் இருக்கு. நல்லா கவனிங்க, அவனை நடக்க வைக்கிறதுக்கு, இயேசு அற்புதம் செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணார்னா, முதல்ல அவன் வாழ்க்கையில இருக்கிற பயத்தை வெளியே வரணும். பயம் வெளியே வரணும்னா என் மேல விசுவாசம் வைக்கணும், என்ன பார்க்கணும், என்ன நான் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் மண்டைக்குள்ள எடுக்கணும். என்ன மட்டும் பார்த்துட்டு நான் சொன்ன வார்த்தையை மட்டும் மண்டைக்குள்ள வச்சுட்டான்னா அவனை சுத்தி பிரச்சனை வந்தாலும் அவன் பயப்படவே மாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு கடல் அவனுக்கு ரோடு மாதிரி தெரியுது, நடந்துட்டான் பாருங்க, ஒரு அற்புத மனிதனா மாறிட்டான். இன்றைக்கு ஆண்டவர் ராத்திரி வேளை உன்னோடு பேசுறா. உன் வாழ்க்கையில பயம் இருக்கும் வரை கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. அந்த வியாதியினுடைய அறிகுறி மாறாது. இந்த ராத்திரி உனக்கு அது மாறணுமா, இந்த ராத்திரி உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா, உன்னை சுத்திலும் நிறைய பேர் பயம் காட்டலாம். இது மோசமான வியாதி, அந்த வியாதி, இந்த எந்த வியாதியா இருக்கட்டுமே, நான் பயப்படவே மாட்டேன். கை தட்டும், பயப்படவே மாட்டேன். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, கடனை அடைக்க கர்த்தர் வாசலை திறப்பார். நான் பயப்படவே மாட்டேன். இயேசு என்னோடு இருக்கிறார். தண்ணி மேல நடக்க வச்சவர் உனக்காக எதையும் செய்வார். ஆண்டவர் உனக்காக எதையும் செய்வார். இப்ப பேதுரு என்னதை பார்த்தான்னா, வா வா வா, அந்த ஒரு எழுத்து மேல விசுவாசம் வச்சனால கடல்ல ரோடு மாதிரி நடந்துட்டான். இப்ப அந்த விசுவாசம் எங்க போயிட்டுன்னா, வார்த்தை மேல இருந்த விசுவாசம் கொஞ்ச நேரம் நடந்து போகையில பலபடி திரும்பி பார்க்க, ஐயா காற்று பயங்கரமா இருக்கு, நடுக்கடல்ல அப்படின்னு பிரச்சனையை பார்க்காம பாருங்க. அடுத்த வசனம், காற்று பலமா இருக்கிறதை கண்டு, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து பயந்து வந்துட்டு பாருங்க, அமிழ்ந்து போகையில், பலபடி பழைய சுவாமம் வந்துட்டு பயந்து அமிழ்ந்து போகையில். அப்ப என்ன ஆயிட்டு, நல்லா கவனிங்க, பயம் இல்லாத இடத்துல தைரிய விசுவாசம் இருக்கும்போது தண்ணி மேல நடக்கிறான். இப்போ காற்று ரொம்ப பலமா இருக்கு, தண்ணியும் ஆழம், நடுக்கடலு அப்படின்னு அந்த பிரச்சனைய வார்த்தையை வெளியே எடுத்துட்டு பிரச்சனைய மண்டைக்குள்ள கொண்டு வந்தான் பாருங்க, புஷ்குன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுமா ஆவிக்குரிய பாடம்? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இந்த ராத்திரி வேளை நீ பயந்த, நீ மூழ்கிருவ, நீ மூழ்கிருவ. அப்படி மாத்திரம் இல்ல, நீ தோத்தே போயிருவ. என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேயா, நான் தேவனுடைய வார்த்தையை புடிச்சுக்கிட்டே கடைசி வரை ஓடுவேன் அப்படின்னு கடைசி வரை உனக்கு அற்புதம் தான். கை தட்டும், கடைசி வரை அற்புதம் தான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, விசுவாசத்துக்கு நேர் எதிரி யாரு? பயம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோட இருப்பதனால், ஓ இயேசு என்னோட இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார்,
எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனால், ஓ இயேசு என்னோட இருப்பதனால். நிறைய நேரங்கள் ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா எதுக்கு இடம் கொடுத்தாலும் பயத்துக்கு மட்டும் என்ன செஞ்சிடாத. எல்லாம் ஜாலி முடிஞ்சுது. பயம் இருக்கிற இடத்துல என்ன வந்துட்டு, ஏன் பயப்படுறான்னா என்ன வந்துட்டு, கவலை வந்துட்டு. கவலை வந்த இடத்துல என்ன வந்துட்டு, சந்தேகம் வந்துட்டு. அதுக்கப்புறம் நீ காலையில பீச்சில் ஜெபம் பண்ண, சாயந்தரம் சீட்ல பண்ணா ஒரு ஜெபமும் கேட்கப்படாது. யாக்கோப்பு அதை தெளிவா சொல்றாரு. யாக்கோப்பு 1:5-6 வசனங்களை வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல். பயம் கவலை கொண்டு வரும், கவலை சந்தேகத்தை கொண்டு வரும். அப்ப அந்த சந்தேகத்தையும் கவலையும் பயத்தையும் வச்சுக்கிட்டு, எகவா ஈரே, எகவா ஈரே, 1 லட்சம் கடன், எகவா ஈரே, 5 லட்சம் கடன், எகவா ஈரே, 10 லட்சம் கடன் அடைக்குமா, வாசலை திறப்பாரா, திறக்கலைன்னா கதை பீசா போயிருமே, இப்படி நினைச்சு ஆண்டவர் சொல்றாரு. இந்த சந்தேகத்தோடு நீ ஜெபம் பண்ணா, சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீங்க கடற்கரையில போய் பாத்தீங்கன்னா அந்த அலை வந்து அப்படி பக்கத்துல வர்ற மாதிரி வரும், அப்படி போயிரும். அதே மாதிரிதான் நீ இந்த கவலை பயம் சந்தேகம் வந்துட்டுன்னா உன் ஜபத்துக்கு அற்புதம் நடக்கிற மாதிரி வரும், திரும்ப உன் கைக்கு எட்டாம திரும்ப ரிட்டர்ன்ல போயிரும். ஐயா இப்போ அற்புதம் ஒரு வாரத்துல செய்ய போற மாதிரி தெரியும், உனக்கு கிடைக்காம போயிரும். ஏன்னா நீ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துகிட்டு இருக்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ நினைச்சிட கவலையில இருக்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சந்தேகத்தோடு இருக்க. கேட்கலன்னா நடக்கலன்னா கதையை கடைசிவரை ஓட்ட முடியாதையா. இந்த 3ம் இருந்தால் காற்றில் அலைகிற அலைகடலுக்கு ஒப்பா இருக்கிறானா. வந்த மாதிரி வருமா, அது போயிருமா. அப்படிப்பட்ட மனுஷன் நீ ஒன்னையுமே பெற முடியாது. கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நீ நினைச்ச ஆசீர்வாதத்தை நினைச்சே பார்க்காத. எல்லாம் பக்கத்து பார்த்து பயம் இருந்தால், கவலை இருந்தால், சந்தேகம் இருந்தால் நீ ஆசீர்வாதத்தை நினைச்சு கூட பார்க்காத. ஆசீர்வாதத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆசீர்வாதம் வேணும்னு நினைச்சேன்னா அந்த 3ஐயும் மூட்டை கட்டி தூக்கி வீசிருங்க. கை தட்டுவோம், தூக்கி வீசிருங்க. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா நீதி. யாக்கோபு அதே யாக்கோபு தான் 5:16 நினைக்கிறேன். நீங்கள் சுகமாயிருக்கும்படிக்கு குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அப்படி என்னது ஊக்கமான, என்னது விசுவாசத்தோடு தைரியத்தோடு. என் அப்பாவே சொல்லியிருக்காரு, பயப்படக்கூடாதுன்னு. கடனை குறித்தோ, வியாதியை குறித்தோ, ஏதோ குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, ஏதோ குறித்தும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு ஊக்கமா தைரியத்தோடு ஜெபம் பண்ணா அது என்ன செய்யுமா? நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பலன் உள்ளதுன்னா என்னது? பரலோகத்தை அசைக்குமா, பரலோகத்தின் கதவை திறக்குமா, பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்குமா. சொல்லுங்க. பலன் 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 பலன்னா என்னது? நான் ஜெபம் பண்ண கர்த்தர் ஏமாத்திட்டாரு, நான் ஜெபம் பண்ண என்ன சுகமாக்கல. எப்படி ஜெபம் பண்ணீங்க? சந்தேகத்தோடு ஜெபம் பண்ணீங்களா? கவலையோடு ஜெபம் பண்ணீங்களா? பயத்தோடு ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க உள்ள போயிருவீங்க, அமிழ்ந்துருவீங்க. ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. கை தட்டுவோம். மிகவும் பலன் உள்ளது. 1 யோவான் சீக்கிரம் 1 யோவான் 5:14-15. ஓ glory glory glory. 1 யோவான். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அவருடைய சித்தம் என்னது? தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே தருவீங்களா? அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தருவீங்களா? தராம போயிட்டீங்கன்னா அப்படி இந்த 2 மனம் வந்துட்டாலே உனக்கு ஏதோ கவலை பயம் சந்தேகம் இருக்கு. அதே வரக்கூடாது. என் அப்பா செஞ்சுட்டாரு,
என் அப்பா சிலுவையில செஞ்சுட்டாரியா, எனக்கு செஞ்சுட்டாரியா, நன்றியா நன்றியா நன்றியா. இப்படியே சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வசனம் சொல்றாரு, நாம் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் நாம் என்று அறிந்திருந்தோமானால் நாம் புரிஞ்சிருந்தா, அறிஞ்சிருந்தா, தெரிஞ்சிருந்தா அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். வந்துட்டு தந்துட்டாரு, அற்புதம் தந்துட்டாரு. தராம போயிட்டாருன்னா, தராம போயிட்டுன்னா, தடையாயிட்டுன்னா, அப்படி ஆயிட்டுன்னா, நீ இப்படியே நினைக்கிறனாலதான் அது தடையாகிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிங்க முதல்ல. உன் தடை ஏன் விலகல? உன் விட்டு பயம் போகல, உன்னை விட்டு கவலை போகல, உன்னை விட்டு சந்தேகம் போகல. ஐயா, நான் உன்னை பத்தியுமே கவலைப்பட மாட்டேன். எனக்கு அற்புதத்தை செஞ்சுட்டாரியா, நான் குடிச்சு டான்ஸ் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya. எதையாகிலும் ஒரு வல்லமையான ஒரு வெளிப்பாடு வசனம், நீதிமொழிகள். இதை கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க வீட்டுக்குள்ள சிரிப்பீங்க. நீதிமொழிகள் 17:22. நீதிமொழிகள் 17:22. மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல ஔஷகம், முறிந்த ஆவியோ முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எல்லாம் சொல்லுங்க. மன மகிழ்ச்சி மிகுந்த நல்ல ஔஷதம். நல்ல ஔஷகம். ஔஷகம்னா என்னது? ஆரோக்கியம், சுகம். மருந்து. உன்னை சுகமாக்குற மருந்து, உன்னை ஆரோக்கியப்படுத்துகிற ஒரு மருந்து. இன்னைக்கு உங்களை சுகமாக்குற மருந்துக்கு எங்கெல்லாம் அலையிறீங்க, டாக்டர் அலைங்க, ஒரே ஒரு மருந்து இப்ப ஆண்டவங்க தரப்போறாரு. சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிருங்க, சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போங்க. அந்த மருந்து வேலை செய்தா இல்லையான்னு பாருங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல ஔஷகம். அடுத்து சொல்றாரு, முறிந்த ஆவியோ நீ ஏதாவது ஒண்ணு கவலைப்பட்டுக்கிட்டு எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா எலும்புகளை உலர பண்ணும். எலும்புகளை உலர பண்ணும் அப்படின்னா என்ன தெரியுமா? மொழிபெயர்ப்பு பைபிள்ல எப்படிலாம் இருக்கு தெரியுமா? உன் நரம்பு மண்டலம் பாதிக்கும், உனக்கு மூளைக்கு போற நரம்புகள் பாதிக்கும், கை நடுக்கம் வருமா, பதட்டம் வருமா. ஒரு டாக்டர் ஆய்வுல சொல்றாரு, மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு 3 நோய் அதிகமா வருமா. நல்லா சொல்லுங்க. மன அழுத்தம். ரொம்ப கவலையில இருக்கிறவங்களுக்கு என்ன வியாதி வரும்னா அல்சர் வருமா. அல்சர் வர்றதுக்கான மெயின் காரணமே ஒரு மனிதன் மன அழுத்தம், கவலை. கேன்சர். 3 வியாதிகளை குறித்து நான் பார்த்தேன். ஒண்ணு அல்சர், கேன்சர், இன்னொரு ஹார்ட் பிரச்சனை. அது வர்றது வந்து என்னதுன்னா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப பிரஷர், அழுத்தம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வருமா. இதை அவ்வளத்தையும் வெளியே தள்ளணும்னா என்ன தெரியுமா? அவரை காலை சிரிக்க வச்சாலே போதுமா. கை தட்டும். சிரிக்க வச்சாலே. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அதுதான் நீங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி என்ஜாய், குடும்பத்தோட என்ஜாய் பண்றதுக்கு எங்கேயாவது டூர் போவாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள கொண்டாடுவாங்க. மகிழ்ச்சியா இருக்கணும். கணவன், மனைவி, பிள்ளைகள், மாப்பிள்ளை மனைவிட்ட முகத்தை இறக்குறதும், மனைவி மாப்பிள்ளைகிட்ட இறக்குறதும், 2 பேர் சேர்ந்து பிள்ளைகள்ட்ட இறக்குறதும், அடுத்த பிள்ளைகள் இன்னும் வெளியே போய் இறக்குறதும், இப்படியே இறக்குறதுலே இருக்கிறவங்களையா சிரிப்பை ஏத்துக்கிட்டே போயிருங்க. கை தட்டும். ஹல்லேலூயா. முத்துக்குமார் அங்க மதுரையில சொன்ன அந்த சத்தியம்லாம், அது நீங்க எதை காத்தோட பறக்க விட்டுறாதீங்க. அது ஒரு சத்தியங்க. நீங்க சிரிச்சா அற்புதங்க. எத்தனை டாக்டர்கிட்ட போயும் உனக்கு சுகம் கிடைக்கலன்னா ஒரே மருந்து என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்துல நீ சிரிக்க பழகிட்ட. சிரிக்கிறவன் தான் விசுவாசிக்கிறான். பிசாசே குழம்பிடுவான். ஐயா, நான் வியாதியை கொண்டு வந்து உண்மைதான், நான் எப்படி வந்தானோ அப்படியே போயிடுறேன், இவன் எதுக்கு சிரிக்கான்னு தெரியலையே, தேவன் அற்புதம் செஞ்சுட்டாரா, நான் போயிடுறேன் ஓடிடுவான். கை தட்டுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி. சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. கடைசி 2 வசனங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 15, நீதிமொழிகள் 15:13.
மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். ஐயா, உங்க முகத்திலே தெரியும், உங்க இருதயத்துல என்ன இருக்குங்கிறத. ஒருத்தர் அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் கண்டுபிடிக்கணும் ஒண்ணு இருந்தாலும், உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த ஆள் இருதயத்துல நிறைய குழப்பம் இருக்குயா, நிறைய பயம் இருக்கு, நிறைய காரியத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்க முகத்துல ஒரு பிரசன்னம், ஒரு சந்தோஷம், புத்துணர்ச்சி இருந்ததுன்னா இருதயத்துல என்ன இருக்கு? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுமா? முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா அது எதை கொடுக்கு? இளமை. சொல்லுங்க, இளமை. இளமை. சிலருக்கு வயதே தெரியாதுங்க. சிலருக்கு 50 வயசு, 60 வயசு, 70 வயசு ஆனாலும் வயசு இந்த 93 வயசுல பாருங்க அவங்க அழகா அப்படி இருந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் சிரிச்சுட்டே இருந்தாங்களோ என்னமோ தெரியல, எதை குறித்தும் கவலை இல்லாம இருந்தாங்களோ தெரியல. ஒருத்தன் மகிழ்ச்சியா இருக்க பழகிட்டான்னா முகத்துல அழகு கொடுக்கும். அழகு கொடுக்குன்னா அவன் இளமையாய் மாறிவிட்டான். கை தட்டும், இளமையாய் மாறிவிட்டான். யாத்ராம 23:25 சொன்ன மாதிரி, கற்பம் விழுகிறதும் மலடும் தேசத்தில் வாசமாய் இருப்பதில்லை. கர்த்தர் அவன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். முகத்துல ஒரு சிரிப்பு, புத்துணர்ச்சி இருந்ததுன்னா உனக்கு ஆயுசு என்னது? கெட்டி. கை தட்டும், ஆயுசு கெட்டி. டாக்டர் என்ன வேணாலும் சொல்லலாம், 6 மாசத்துல போயிருவாங்க, 1 வருஷத்துல போயிருவாங்க, 2 வருஷத்துல போயிருவாங்க. நான் கடவுளா? என் கடவுளுடைய வார்த்தை உண்மைங்க. அவர் சொல்லிட்டாரு, மனமலர்ச்சி முகமலர்ச்சியை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இளமையை கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். கை தட்டும், ஹல்லேலூயா. சங்கீதம் 103:5 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாவீது அதுக்கு அறிக்கை இடுறான் பாருங்க. அவன் இருதயத்துல இருக்க போய் தான் சொல்றான், கழுகுக்கு சமமாய் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல. வயது இளமை திரும்ப வருமா? ஐயா, இப்ப நான் போயிட்டு என் உடல்ல போயிட்டு என்னுடைய அழகு போயிட்டு எங்க போச்சு? சிரிச்சுட்டா திரும்ப வந்துருமா? கை தட்டுவோம், சிரிச்சுட்டா திரும்ப வந்துருமா? என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. செத்து போன வீட்டிலேயே இயேசு ஒரு அற்புதம் செய்யறதுக்கு பயப்படாது. விசுவாசம் உள்ளவனாய். பயம் இருக்கிற இடத்துல சிரிப்பு வராதுங்க. கவலை இருக்கிற இடத்துல சிரிப்பு வராதுங்க. சந்தேகம் இருக்கிற இடத்துல சிரிப்பு வராது. அங்க தேவன் இருக்க முடியாதுங்க. விசுவாசம் இருக்கிற இடத்துலதான் தேவன் இருப்பார். விசுவாசத்துக்கு நேர் எதிரி பயம், கவலை. உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடி நான் உங்கள் கவலை எல்லாம் மூட்டை கட்டி அவர் மேல போட்டுட்டு குதிச்சு டான்ஸ் பண்ணு, ஆடு, சிரி. அற்புதம் கரை புரண்டு பாய்ந்து வரும். கணவன் மனைவி கையை பிடிச்சு டான்ஸ் பண்ணுங்க, சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் பண்ணுங்க. தனிமையா இருக்கீங்களா? தாவீதை போல நடனமாடி கர்த்தரை ஸ்தோத்திரி, சிரி. ஏன்னா சிரிக்கிற இடத்துல பயம் வெளியே போகுது, சந்தேகம் வெளியே போகுது, கவலை வெளியே போகுது.
அற்புதத்தின் வாசல் திறக்கப்படுது. கைதட்டும். அற்புதத்தின் வாசல் திறக்கப்படுது. ஓ ராக்கா ஷாம்பா மாமாரா ஓ ராக்கா ஷாலா கதாரா ரோகுடா ஹண்டா தட்டா தட்டா இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவியை கட்டி வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கவலை கொடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி வைக்கிறேன். நரம்பு தளர்ச்சியை கொண்டு வருகிற, பிரெயின் நோயை கொண்டு வருகிற, அல்சரை கொண்டு வருகிற அந்த மன அழுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி வைக்கிறேன். விசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தின் நோய்கள் விலகுவதாக. இந்த ராத்திரி வேளையிலே இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருந்ததோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலகுவதாக. பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிக்கிறேன். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை உம்முடைய பிள்ளை மேல் இறங்கி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.